ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி ரிலாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டிவி திடல் சுற்றுலா பொருளுக்காட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்திருக்கேன். சரிங்களா, 2024 கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ சரிங்களா, அப்புறம் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கவுண்டரில் வந்து ஜிபே ஃபோன்பேலாம் அலோடு இல்லை, ஒன்லி கேஷ் மட்டும்தான். சரிங்களா, எப்படி இருந்தாலும் நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், பேங்க்கில் போய்ட்டு காசு எடுத்துகிட்டு வந்து கேஷ் கொடுத்து டிக்கெட்டு வாங்கினோம். சரிங்க, எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நானும் என் தங்கச்சி என் மச்சான். ஸோ 3 பேர் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சரிங்களா, நடுவில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் ரியாலிட்டிக்காக இருக்கணும்னா சவுண்ட் ஒரிஜினலாக கொடுத்துட்றேன். சரிங்களா, மற்றபடி வந்து நல்லா இருந்தது, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஸோ சில வீடியோஸ்லாம் எடுக்கல, ஏன்னா இப்போ வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கோம், அதாவது ஃப்ரீ டைமில் வந்திருக்கோம். சண்டேலாம் வந்தீங்கன்னா நசுக்கிடுவாங்க. அவ்வளோ கூட்டத்தில் போக முடியாது, எதுவுமே விளையாட முடியாது, ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். இது டைமிங் பார்த்தோன்னா 4 to ஒரு 10 மணி வரைக்கும் இருக்குது. சாயங்காலம் 4 மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு. சரிங்களா, நான் நிறைய என்ஜாய் பண்ணேன். சரிங்களா, லாஸ்ட்டில் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நல்லா சுத்தம். நாங்கள் வந்து ஒரு ரைடுக்கு போனோம். அது என்ன ரைடு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கப்பல் ரைடு. ஸோ நீங்கள் பார்த்துருவீங்க, 2 கப்பல் அங்கே இருக்கும். நாங்கள் பெரிய கப்பலில் போனோம். சரிங்களா, அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வீடியோஸ் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கவுண்டர்லையும் நாங்கள் டிக்கெட் விசாரிக்கும் போது கொஞ்சம் ஹெவியாக தான் இந்த 120 130 இருந்தது. இப்போ நாங்கள் வந்து பெரிய கப்பலில் இருக்கோம். சரிங்களா, செம்ம டிஃப்ரென்ஸ். சரிங்களா, வேறு லெவலில் நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பேக் சைடில் மட்டும் உட்காராதீங்க, இது ரொம்ப ஹைட்டாக தூக்கி போடுது. சரிங்களா, கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ரைடு பார்த்தீங்கன்னா பெரிய ராட்டினத்துக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 120 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம். இது 2 ராட்டினம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, சின்ன ராட்டினம் பெரிய ராட்டினம் ரெண்டும் சேம் தான். இவங்க வந்து ஹைட் தூக்கியிருக்காங்க. சரிங்களா, சேம் டிஃப்ரெண்ட் ஒன்று தான். நாங்கள் பெரிய ராட்டினத்துக்கு போனோம். சரிங்களா, ஒருத்தர் வந்து செக் பண்ணுவாங்க வெயிட் எவ்வளோ இருக்காங்க. இப்போ 3 பேர் போக முடியாது, வெயிட்டுக்கு ஏற்ற போல தான் ராட்டினத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இல்லை இந்த பெரிய ராட்டினம், நாங்கள் எதிர்பார்த்த மாரி இல்லை. 2023 போட்டு ஒரு வீடியோ, அது செம்ம ஸ்பீடு வேறு லெவலில் இருந்தது. அதுக்கு நம்ம சின்ன ராட்டினே போயிருக்கலாம் போல், அப்படி ஃபீலாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போகிற மாரின்னா சின்ன ராட்டினம் போயிடுங்க, பெரிய ராட்டினம் வேணாம். அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை, ரொம்ப ஸ்பீடாகவே இல்லை. சில நடுவில் மட்டும்தான் ஒரு சுற்றுலேயே ஸ்பீடு இருக்குது, மற்றபடி வந்து ஸ்லோவாக தான் போகுது. ஸோ இது நான் கொஞ்சம் என்ஜாய் ஃபீல் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக இருந்தனால என்ஜாய் பண்ணல, சும்மா லைட்டாக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டே வந்துட்டேன். மற்றபடி சின்ன ராட்டினம் போயிடுங்க, என்னோடய சஜெக்ஷன் நான் சொல்லுவேன். சரிங்களா, ஸோ நாங்கள் வந்து ரைடு முடிச்சுட்டு வந்து எக்ஸிபிஷனுக்கு போனோம். பேக் சைடில் வந்து ஸோ காலியாக தான் இருந்தது. டிஃப்ரெண்ட்டான எக்ஸிபிஷன்ஸ்லாம் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் பற்றி, அப்புறம் வந்து சயின்ஸு, கோவில், பழங்காலம் வந்து பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்தோம். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். 1 by 1 பார்த்து செக் பண்ணி வீடியோஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த போட்டு பற்றி நிறைய எடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் நண்பா. சரிங்களா,
இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே காட்டுற பழங்குடியினர் வாழும் மக்கள் குடியிருப்பு. பார்த்துக்கோங்க, வாய்ஸ் கேட்குதானே. ஸோ எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லையாடா. ஸோ ஃபைனல் ரைடிங் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஆர் சென்டர் ஒன்று இருந்தது. அந்த சென்டருக்கு போயிட்டு 150 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு, இது வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. அங்கே 2 பேர் இருந்தாங்க. அண்ணா கிட்ட சொல்லிவிட்டு ரியாலிட்டிக்காக இருந்தால் சொல்லுங்கன்னா சொல்லி ஒரு ஜுராசிக் பார்க் ரைடு ஒன்று கொடுத்தாரு. ஸோ இது ப்ரைஸ் 150 ரூபா, ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. மாலுக்கெலாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 ரூபா வசூல் பண்ணிட்டோம். இங்கே 150 ரூபா தான். ஜஸ்ட் உங்களுக்கு எல்லா ரைடும் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம விளையாடலாம். ரியாலிட்டிக்காக இருந்தது. நீங்கள் நேச்சுரலாக இப்போ கண்ணை திறந்து இப்போ வெளி உலகத்தை பார்க்குறீங்கன்னா அந்த விஆர் ஹெட்செட் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. இதோட விஆர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா விஆர் ஹெட்செட். அது மீட்டா +2 அது, சரிங்களா. அதை சுற்றி உங்களுக்கு 6 கேமரா, இன்னும் 5 கேமரா இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து மியூசிக்கு சவுண்டு எங்கே இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. நெட்டில் பாட்டு செக் பண்ணேன் வந்தோடனே, சரிங்களா. ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. நீங்கள் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி போகலாம். ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தனால வேறு லெவல் இருந்தது. அப்போ ரியாலிட்டி உலகமே அதில் இருந்தது ஜுராசிக் பார்க்கு, சரிங்களா. ஃபஸ்ட் டைம் போட்டதுனால கொஞ்சம் கண்ணு லைட்டாக பிளரான மாதிரி இருந்து, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரியாலிட்டிக்காக இருக்கும். என் பக்கத்தில் வந்து ஒரு எலும்பு குண்டு ரைடு இருந்தது. அப்புறம் டைனோசர் கிட்ட வந்து கடிக்கிற மாரி, நம்மளை வந்து ஒராசுற மாரி, அதுக்கேற்றப்பல சவுண்ட் எஃபெக்ட்லாம் அந்த ஸ்பீக்கரில் கார்னர் இருக்குது. நம்ம அந்த பெல்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட்டில் இருக்குது அந்த ஸ்பீக்கரு. சின்ன ஸ்பீக்கர் இருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட் தரமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பக்கத்தில் அவங்க கைட் பண்ணுவாங்க கரெக்டாக. உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையோன்னு நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், சரிங்களா. செம்மையாக என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்தது. அப்படியே 360 டிகிரி ஆங்கிள்,
இது ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கம்மி ரேட்டில் கூட இது வாங்க முடியாது இந்தமாரி ரியாலிட்டிக்கு. சரிங்களா, நம்ம வாங்கணும்னா 2000 கொடுத்து வாங்கினா ஓகே. ஏன்னா இது மீட்டா அக்லஸ்ட்டு ஒரிஜினல் விஆர். சரிங்களா, நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் இது வந்து கேமிங்கு உங்களுக்கு வந்து எல்லாமே பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம்மையாக இருந்தது, நான் எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. சரி, நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு 150 ரூபா 130 ரூபாய்க்கு ரைடு பண்ணலாம். சும்மா கேட்டு பாருங்கள். நான் உங்களே திறமை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா நம்ம வீடியோஸை கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்கள். சரிங்களா, கேட்டு பாருங்கள். சரிங்களா, ஓகே ஓகே நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ செம்மையாக மாஸ் பண்ணி நான் என்ஜாய் பண்ணிட்டோம் நாங்கள். சரிங்களா, உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்துடுங்க. இது வந்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. 2024 செம்மையாக இருந்தது. நிறைய ரைட்ஸ்லாம் இருந்தது. நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது 1500 தான். ஸோ அதிலே சில இதெல்லாம் பண்ணிட்டோம். சரிங்களா, இன்னும் நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போகல நாங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாராச்சும் பொருள் காட்சி போகணுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பாய் பாய் நண்பா.